இண்டஸ் வாட்டர் எங்கள் நாட்டில் அது வரலை அப்படின்னா உங்களுடைய மூச்சை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக கொக்கரித்திருக்கிறது பாகிஸ்தான். அதுவும் அந்த ஐஎஸ்பிஆரில் வளர்ந்து கெட்டவங்க ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, நமக்கு எதிராக நிறைய பொய்களை அவிழ்த்து விட்ட அந்த நபர், அவர் தான் இன்றைக்கும் அதை சொல்லியிருக்கார். ஆனால் இந்த வார்த்தையை அவர் பேசினது கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக பாகிஸ்தானில் மிகப்பெரிய தொழிலதிபராக நல்லவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மசூத் அசார் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் இதே வார்த்தையை சொன்னது தான். அந்த வார்த்தையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவமும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. இது இந்தியா பாகிஸ்தானில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் அடுத்த பிரச்சனையாக பார்க்கலாம். ஸோ இங்கே இராணுவம், பாகிஸ்தானுடைய இராணுவம் சீஸ்ஃபயரில் அமைதியாக இருக்கலை, தீவிரவாதிகள் ஏதோ திட்டம் போட்டுட்ருக்காங்க, அதுவரையிலும் இந்த இராணுவம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அம்புட்டு தான். இதே மாதிரி இன்னும் சில செய்திகள் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இஃப் யூ க்ளோஸ் அவர் வாட்டர் வில் ஸ்டாப் யுவர் பிரீத் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பாகிஸ்தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவங்களுடைய வன்மம் அப்படிங்கிறது அவங்க மனசில் இருக்கும். ஸோ இந்தியாவை அவங்க நிம்மதியாக வாழ விட்டுருவாங்க, பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருப்பாங்கல்ல. தண்ணீரை நிப்பாட்டக்கூடாதான், உண்மையை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா தண்ணீரை வச்சு இங்கே ஒரு அரசியல் செய்வது கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. அது நல்லதும் இல்லை, ஒரு தலைமுறைக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பாகிஸ்தானுடைய எண்ணம், அவங்களுடைய தீய எண்ண ஓட்டம் முழுவதுமாக இந்தியாவை அழிப்பது, இந்தியாவை வேறு இருப்பது அப்படிங்கிறது இருக்கிறதுனால நாமும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இதை இரண்டு விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது, நம்ம தண்ணீர் விட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம நாட்டு மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளால், அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இராணுவ வீரர்களால் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த ஒரு பிரச்சனை மீண்டும் எழ வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறத நம்ம கேன்சல் பண்ணது பிறகு பாகிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சனைகள் 1000 எழலாம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இதை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்கலாம். சரி, இந்த பிரச்சனையை இல்லாட்டி இந்த வார்த்தையை அவங்க எங்கே பேசியிருக்காங்க? ஏதாவது இராணுவ ஒத்திகையின் போது பேசினாங்களா, இல்லை இந்திய நாட்டுக்கு எதிராக யாராவது முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதில் பேசினாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரு யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மத்தியில் இது பேசப்படுகிறது. ஸோ இந்த மாணவ மாணவிகள் மனதில் இவங்க வன்மத்தை விதைப்பது, இந்தியாவுக்கு எதிராக அவங்க விதைக்கக்கூடிய இந்த ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது அவங்களை எப்படி வளர்த்தெடுக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாமளே யோசித்து பார்த்தா தெரியும். ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லவர்கள் அப்படின்னு நாம் சொல்லும்போது, இந்தியர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான், அவங்க எல்லாருமே கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய படிப்பு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான வித்தியாசம். சரி, இது இந்தியா பாகிஸ்தான் அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் என்னப்பாச்சு? இன்றைக்கி லெபனனில் முக்கியமான இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். அது ஸ்ட்ரைக்குன்னு சொல்ல முடியாது, மேசிவ் ஒரு பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்ட்டுக்கு முன்னாடியே இஸ்ரேல் அந்த இடத்த நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய தாக்குதலுக்கு உட்படுத்த போகிறோம், அங்கே நிறைய தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இஸ்ரேல் நடத்தின மாதிரியும் கிடையாது, ஆனால் அங்கே ஒரு குண்டு வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதற்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய முடிவாக எழுதி கொள்ளுங்கள். ஸோ இங்கே அடுத்ததாக இருக்கக்கூடியது ஈரானுடைய அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் தான். 1% கூட யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஈரான் செய்யக்கூடாது. மீறி செஞ்சாங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க, மீறி செஞ்சாங்கன்னா அமெரிக்கா ஈரானை சும்மா விடாது அப்படிங்கிறது தான். மீன்வைல் இஸ்ரேல் ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி சாதாரண செய்தியாக இல்லை, லீக்காக வருது. ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது லீக் ஆகும். அதுவும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, இஸ்ரேல் யார் அடுத்து அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்லாம் லீக் ஆகும்ல, அந்த மாதிரியான லீக் தான் இந்த செய்தியும் கூட. இப்படி ஒரு செய்தி வந்த உடனே அமெரிக்கா பதறாங்க. இப்போ தான் நாங்கள் ஈரான் கூட பேசிகிட்டு இருக்கோம், என்ன இஸ்ரேல் நீ பாட்டுக்கு அவங்கள அடிச்சிட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நாங்கள் பேசினது எல்லாமே ரொம்ப வெறுமையாக போயிருமே, எதுவுமே இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்கிற அந்த தகவலை கொடுத்துருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உறவில் விரிசல் புதுசாக உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த ஈரான் மேட்டரில் அமெரிக்கா செய்வது சுத்தமாக இஸ்ரேலுக்கு பிடிக்கவே இல்லை. இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாங்களும் கோல்டன் டோமை உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு சொன்னபோது இஸ்ரேல் இந்த பக்கமாக நின்று சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க.
அயன் டோமை உருவாக்கி நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோம், நீங்கள் கோல்டன் டோமை உருவாக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கோல்டன் டோமுக்கான விளக்கம், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு தமிழ் பட்சத்தில் டீட்டெயில்டான ஒரு காணொளி வரும். காசாவை பொறுத்த வரைக்கும் 81% காசா இப்போது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐநா சபை சொல்லியிருக்காங்க, வேறு யாருமே சொல்லலை. ஐநா சபை சொல்லியிருக்கிறதின் அடிப்படையில் 81% காசா ப்ளஸ் இந்த வாரம் மட்டுமே 1,60,000 காசா மக்கள் ஒரு இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற அச்சம் நிலவுவதால் அப்படி இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஸோ 1,60,000 பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. 81% நிலப்பரப்பு இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பசி பட்டினியாக இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போகிறாங்க. எய்டு ட்ரக் வர்றதெல்லாம் 3-4 எய்டு ட்ரக் தான் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு தேவை 300-400 அப்படிங்கிறது வந்தால் கூட அங்கே 10 அந்த மாதிரி இருக்கும்போது 3-4 ட்ரக்கை வச்சு அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுடன் காசா மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். சரி, நேராக ரஷ்யா உக்ரைன் அந்த பார்டர் அப்டேட்டுக்கு நம்ம வந்தோம்னா, பஃபர் ஜோனை உருவாக்குவதற்கு ரஷ்யா ட்ரை பண்ணுறாங்க. இந்த பஃபர் ஜோன்னா என்ன? இந்த பக்கம் ஒரு எல்லை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் எதிரி நாட்டவர் நிற்பாங்க. இந்த பக்கம் இவங்க அந்த நாட்டு ரஷ்யாவுக்கு எதிரினா உக்ரைன் நிற்பாங்க. ஆனால் பஃபர் ஜோன் அப்படி கிடையாது. பஃபர் ஜோனில் அந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே யாருமே ஆயுதங்களை ஏந்தி வரக்கூடாது. அந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே யாருமே என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்யக்கூடாது. எதிரி நாட்டுக்கு எதிராக இந்த நாடு எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி ஒரு பஃபர் ஜோன். இப்படி ஒரு பஃபர் ஜோன் உருவாக்குறதுனால என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது? பார்டரை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு பஃபர் ஜோன் க்ரியேட் பண்ணி அந்த பஃபர் ஜோனுக்குள்ளே இந்த மாதிரி ஆயுதங்களே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறத அவ்வளோ ஈஸியாக கிராஸ் பண்ண முடியாது. ஒரு பஃபர் ஜோன் அப்படிங்கிறது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதை கொஞ்சம் தொய்வுபடுத்தும், அதாவது தாமதப்படுத்தும். அப்படி தாமதப்படுத்துவதுக்கு தான் இந்த மாதிரி பஃபர் ஜோனை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய முடிவு, அந்த பஃபர் ஜோனை க்ரியேட் பண்ணிட்டோம்னா உக்ரைன் அவ்வளோ ஈஸியாக அவங்களுடைய எல்லைக்குள் நுழைய முடியாது. ஏன்னா பஃபர் ஜோன் முழுவதும் ஆயுதங்கள் இல்லாத மனிதர்கள் நிற்க வேண்டும். ஒரு ஆயுதத்தோடு யாராவது வந்து அவங்களை சுட்டு வீழ்த்துவதற்கான முழு உரிமையும் யாருக்கு வந்துடும்? இந்த பஃபர் ஜோனை கீப் பண்ணக்கூடிய 2 நாடுகளுக்கும் வந்துடும். அப்போது ரஷ்யா அவங்க இவ்வளோ நாள் அவங்களுடைய இடங்களை எடுத்தாங்களோ, உக்ரைனுடைய இடங்களை, அந்த இடங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக ரஷ்யாவால் சொந்தம் கொண்டாட முடியும். ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த பக்கம் தானே பஃபர் ஜோனை க்ரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ எப்படி உக்ரைனால் அதை கிளைம் பண்ண முடியும்? எப்படி உக்ரைனால் அடுத்த கட்ட காய் நகர்த்தலை செய்ய முடியும்? எப்படி உக்ரைனால் அவங்களுடைய படைகளை அந்த பக்கம் கொண்டு வர முடியும்? இது எல்லாத்தையுமே புட்டின் அவர்கள் சரியாக தீர்மானித்து அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார். அடுத்ததாக ரஷ்யா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்னப்பா சூப்பராக இருக்கே! இப்போ தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுத்து கொள்ளுதல், இல்லாட்டி அங்கே வந்து ஆணும் பெண்ணும் மட்டும்தான், இதெல்லாம் நிறைய புது புது விஷயங்கள் எல்லாமே ரஷ்யா கொண்டு வந்துட்டு இருக்கும்போது எனர்ஜி ட்ரிங்க்ஸை ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. ஹார்ட் டிசீஸ் வரலாம், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையில்லாத நோய்கள் வருது. எனவே இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குழந்தைகளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவை ரஷ்யா எடுத்திருக்கிறதாம். நல்ல முடிவை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசையும் கூட. அடுத்ததாக உக்ரைன் தான். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூட எப்படியாவது இணைய வேண்டும், ஐரோப்பிய ஒன்றிய நாடாக எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக உக்ரைன் கேட்டுட்ருக்காங்கல்ல. இப்போ உக்ரைன் மட்டும் கிடையாதான், மோல்டோவாவும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, நாங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே வந்துடுறோமே, எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க போல். ஆனால் உக்ரைன் இப்போ புதுசாக இன்னொரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஃபண்டு இருக்குல்ல, அவங்களுடைய வெப்பன் ஃபண்டு, அதாவது உக்ரைனுடைய வெப்பன் ஃபண்டுக்கு ஒரு போர்ஷனை யூரோப் யூனியன் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் எங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் காசு தந்துக்கிட்டே இருங்க, வருஷம் அப்படி தந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபண்டில் உங்களுடைய ஜிடிபியில் ஒரு % மட்டும் எங்களுக்கு ஒதுக்கிட்டிங்கன்னா நாங்கள் இங்கே போர் புரிந்து கொண்டு இருப்போம். நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கும்போது நீங்கள் எனக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா யூரோப்புக்கு நானும் நல்லது செய்வேன், எனக்கு நீங்கள் நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த யுத்தத்துக்குள்ளே ஐரோப்பிய ஒன்றியத்தை வாராசா வா, உனக்காக இங்கே ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. உக்ரைனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஃபண்டை ஐரோப்பிய ஒன்றியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருப்பது புதுமையான ஒரு ட்ரிக்காக பார்க்கலாம். நேரடியாக பணத்தை கேட்காம, நேரடியாக பணம்னா என்ன, இப்போ நம்மகிட்ட ஒரு 1 லட்ச ரூபா தா அப்படின்னு சொன்னால் கடனாக கொடுத்துருவோம். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா தந்துருவிக்கி அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்கன்னா, 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரே நேரத்தில் ஓய்ப்பது நல்லதா, மாதம் 10,000 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக 1,20,000 போயிடும், அடுத்த வருஷமும் 1,20,000 போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிப்போமா? ஐரோப்பிய ஒன்றியத்திடம் மாதம் 10,000 ரூபா தந்துரு,
2 மாதிரி எனக்கு என்னுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸை நீ சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி உக்ரைன் ஒரு டீலை பேசிகிட்டு இருக்காங்களாம். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இவங்களுக்கு இடையே மிக முக்கியமான ஒரு பிரிசனர் ஸ்வாப் அப்படிங்கிறது நடக்க போகுது. கிட்டத்தட்ட 1000 நபர்கள், ரஷ்யாவினுடைய 1000 நபர்கள், உக்ரைனுடைய 1000 நபர்கள் ஸ்வாப் செய்யப்பட போகிறார்கள். அதுக்கான லிஸ்ட் யாரை நாங்கள் இங்கேருந்து அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத ரஷ்யாவும் உக்ரைனும் அந்த லிஸ்ட்டை அவங்களுடைய உளவு அமைப்புகளிடையே பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜாப்ரோசிஷியாவில் இன்னைக்கு ஒரு ட்ரோன் விழுந்ததுனால ஒரு வேளை அந்த பக்கமாக நியூக்ளியர் சேஃப்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஐஏஇ அமைப்பு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ரோசிஷியா வச்சே பல அரசியல் அங்கே நிகழ்த்தப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.